வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஒரு வரி மந்திரம் தெரிஞ்சிருந்தா போதும், நம்மளும் கோடீஸ்வரன் ஆகலாம். அது என்ன மந்திரம், எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். பொதுவா எல்லாரும் இப்படி சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. வாழ்க்கையில பணம்ங்கிறது முக்கியம் அல்ல, நிம்மதியான வாழ்க்கை இருந்தா போதும், சந்தோஷமான வாழ்க்கை இருந்தா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சந்தோஷமும் நிம்மதியும் அந்த பணம் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல பணம் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது இல்லை. பணம் தான் வாழ்க்கையை முடிவு செய்யுது. அப்படிப்பட்ட பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், செலவு பண்றோம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கிட்ட கொண்டு வரக்கூடிய ஒரே சக்தி பணத்துக்கு மட்டும்தான் உண்டு. பணத்தை நம்ம ஒரு போக பொருளா நினைக்க கூடாது. நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அந்த பணம் நமக்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட பணத்தை நம்ம கிட்ட எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். பொதுவா மந்திரங்கள் மேல சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. மந்திரங்கள்ங்கிறது என்னன்னா, அது ஒரு காந்தம். ஒரு காந்தம் எப்படி தன்னை சுத்தி இருக்கிற இரும்புகளை ஈர்க்குதோ, அதே மாதிரி ஒரு மந்திரம்ங்கிறது நம்ம எந்த விஷயத்துக்காக பயன்படுத்துறோமோ அந்த விஷயத்தை ஈர்க்கும். நம்ம முறைப்படி கரெக்டா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது அது கண்டிப்பா பலன் கொடுக்கும். அப்படி ஒரு மந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சில பேர் நினைக்கலாம், வெறும் மந்திரத்தை சொன்னா போதுமா, பணம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் உட்கார்ந்த இடத்துல இருந்து கிடைக்காது. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற எதிர்மறையான சக்திகளும் எதிர்மறையான எண்ணங்களை இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளை விட்டு விலக்கிறோம். அந்த மந்திரங்கள் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தியை உருவாக்கும். நேர்மறையான சக்தி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த நேர்மறையான சக்திகள் நமக்குள்ள வர வர நம்ம ஒரு காந்த மாதிரி செயல்படுவோம். நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த வேலையை கரெக்டா செய்வீங்க. அந்த வேலை கரெக்டா செய்யறப்போ உங்களோட முதலாளிக்கு உங்க வேலை பிடிக்கும். அவர் வழக்கமா தர சம்பளத்தை விட கொஞ்சம் ஏற்றி கூட கொடுக்கலாம். ஆனா சும்மா இருந்துட்டு வெறும் மந்திரத்தை சொல்லிட்டு நான் கோடீஸ்வரன் ஆகலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம வழக்கமா செய்யற வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பா அது பலன் கொடுக்கும். சரி, அது என்ன மந்திரம், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போமா? இந்த மந்திரம் மகாலட்சுமிக்குரிய மந்திரம். இப்போ அந்த மந்திரம் ஸ்கிரீன்ல வரும். அந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வரலாம். காலையில தான் சொல்லணும், சாயங்காலம் தான் சொல்லணும், தூங்குறப்ப சொல்லக்கூடாது அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடுமே இதுக்கு கிடையாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிட்டே இருங்க. மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லக்கூடாது, வெஜ் சாப்பிட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடுமே மந்திரங்களுக்கு கிடையாது. இந்த மந்திரத்தை காலையில நீங்க எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் சொல்லிட்டே இருங்க. ஒரு கணக்குக்கு வேணா ஒரு நாளைக்கு 1000 முறை சொல்லிட்டு வாங்க. ஒரு 9 நாள் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரப்பவே உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே கோடீஸ்வரன் ஆகலாம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மகாலட்சுமி மந்திரம். மந்திரம் ஸ்கிரீன்ல இருக்கும். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்க கண்ணை மூடுனா கூட கரெக்டா சொல்ற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பார்த்துட்டு அது உங்களுக்கு பலன் கொடுத்ததா இல்ல கொடுக்கலையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அப்பதான் நான் இன்னும் உற்சாகமா உங்களுக்கு நல்ல மந்திரங்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு பதிவு இவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.